வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு இந்த வீடியோ ஒன்றில் இது வந்து ஸ்வர்ணவாகினியில் வந்த ரத்துயிர என்று சொல்லப்படுகின்ற ப்ரோக்ராம். அதில் சிங்களத்தில் சொல்லப்பட்ட என்னுடைய இன்டர்வியூ, சிங்களத்தில் நடந்த இன்டர்வியூ, அதனுடைய கொமெண்ட் செக்ஷனை நான் உங்களுக்கு வாசித்து அதை தமிழாக்கம் செய்து போடுகிறேன். இதில் கணக்க சீரீஸ் வருகிறது. இப்போது இது கொமெண்ட் பகுதிகளை மட்டும் பார்ப்போம். மொத்தமாக 227 கொமெண்ட் இருக்கிறது. அதில் எத்தனை விதமான சிங்கள மக்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்ப்போம். யூ ஆர் கிரேட் அர்ச்சுனா என்று போட்டிருக்கிறார் ஒரு ஆள். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் போட்டிருக்கிறார், இந்த மனிதன் சொல்வது 100% உண்மை. நான் அவரை ஒரு பெரிய இனவாதி என்று நினைத்தேன். நான் மிகவும் தவறு செய்தேன். மதிக்கப்பட வேண்டிய பாத்திரம் என்று போட்டிருக்கிறார் ஒரு ஆள் எனக்கு. அதுக்கு பிறகு அவர் பைத்தியம், மதிக்கப்பட வேண்டியவர் என்று நினைத்தேன். ஜெப்போ போடில்லாமல் படித்த மற்றும் நடைமுறை மக்கள். அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சற்று பிழையாக வரும். இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். அவர் இதில் சொல்கிறார் என்றால் அவர் பைத்தியம் என்று நினைத்தேன். ஆனால் ஜெப்போ என்று சொல்வது வந்து ஜேவிபியினர் இல்லாமல் இவர் ஒரு ப்ராக்டிக்கல் மேன் என்று சொல்லுகிறார். அது அடுத்த கமெண்ட் பார்த்திங்கன்னா தெரியும். திஸ் டாக்டர் இஸ் அ வெல் எஜுகேட்டட் ஸ்ட்ரைட் டாக்கிங் ஜென்டில்மேன். இவர் நன்றாக படித்த, நேரடியாக பேசுகின்ற ஒரு ஜென்டில்மேன் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போது நாங்கள் உங்களை விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதில் அபித், நாங்களும் என்று இன்னொரு ஆளும், அபித் என்றால் நாங்களும் என்று சொல்லி இன்னொரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கிறார். நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப நினைக்கும் அரசாங்கம் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாட்டின் அபிவிருத்திக்கு சேர்க்க வேண்டும் என்று இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறார். எனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதையை கேட்டதும் ஜெப்பனை விட அவர் நம் நாட்டை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்தேன். அதாவது ஜெப்பன் என்றது அவர்கள் டிரான்ஸ்லேஷன் தான் இவரும். அப்போ அதில் அதை ஜேவிபியை விட இவர் எங்களுடைய நாட்டை நன்றாக நேசிக்கிறார் என்று தாங்கள் விரும்புவதாக அதில் 7 லைக், மேலுள்ள கொமெண்ட்டுக்கும் 7 லைக் வந்திருக்கிறது. அதுக்கு முதல் இந்த கொமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், டிரான்ஸ்லேட்டட் தமிழ், இப்போது நாங்கள் உங்களை விரும்புகிறோம் என்பதுக்கு 23 லைக் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இது போட்டிருக்கிறார்கள், மகனே உங்கள் கருத்துக்கள் மிகவும் அருமை. உங்களைப் போல் 10 பேர் இருந்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லுகிறார் இன்னொருவர். அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் சொல்லுகிறார், நானும் முதல் பைத்தியம் நினைத்தேன், அப்படி இல்லை அப்பா என்று ஒரு ஆள் சொல்லுகிறார். 19 லைக் வந்திருக்கிறது. அதில் இன்னொரு ஆள் சொல்லுகிறார், நல்லது கெட்டது தெரிந்த அறிவாளி என்று ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கிறார். இது உண்மையில் பைத்தியம் இல்லை என்று போட்டிருக்கிறார்கள். தேர் இஸ் சம்திங் டு திங்க் இன் ஹிஸ் ஸ்பீச், கேரி ஆன் மிஸ்டர் அர்ச்சுனா என்று ஒரு ஆள் போட்டிருக்கிறார். அதாவது வந்து இவருடைய ஸ்பீச்சில் வந்து சில விடயங்களை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும், தொடர்ந்து செல்லுங்கள் என்று போட்டிருக்கிறார்கள். அது பிறகு, அர்ச்சுனா மந்திரி சிங்களத்தை நன்றாக கையாள்வதால் நீங்கள் ஜார், வடக்கிலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் ஜார் என்று எங்களுக்கு தெரிய வந்தது. அல்லது புலியின் பெயர் உங்களை நிராகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு உண்மையான இலங்கையர் என்று ஒருவர் போட்டிருக்கிறார். அதே நேரம் இன்னொரு போட்டிருக்கிறார் என்றால், ஒரு மதிப்புமிக்க நபர், நேர்மையானவர் மற்றும் சிங்களவர், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். 27 லைக் வந்திருக்கிறதுக்கு. அதில் ஒரு ஆள் வந்து அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கார், வீக்கிட் டெம்பிள் என்று. அது கட்டாயம் தமிழ் ஒரு ஆள் தான் அதுக்குரிய அப்படி சிரிச்சிருக்கிறார். சூப்பர் என்று போடப்பட்டிருக்கிறது. கவுன்சிலர் அர்ச்சுனா நாட்டை நேசிக்கும் இளைஞர். கவுன்சிலர் என்று தமிழ் மாற்றி வருது, ஆனால் எம்பி என்று வரும். இன்னொரு கமெண்ட், அனுராவை விட 10,000 மடங்கு புத்திசாலி என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். அதில் 34 லைக் வந்திருக்கு. அதில் ஒரு தமிழ் ஒரு ஆள் பிரதீனம்மா என்று ஒரு ஆள் போய் தூசணத்தால் பேசியிருக்கிறார். அவருக்கு அனேயக்கோ உம்ப பத்த கண்ணே மதமுலன என்ற தூசணத்தால் பேசுகிறார். 2 பேர், 2 தமிழாக்கள் போய் அதில் தூசணத்தால் அந்த சிங்களவருக்கு பேசியிருக்கிறார்கள். அடுத்தது பார்ப்போம். உண்மையான எம்பியை பார்க்கிறேன், மரியாதை. 29 லைக் வந்திருக்குது அதுக்கு. அதில் இன்னொரு ஆள் இருக்கிறார், டபுள் கேம் காரையா சத்தப்பாட்ட விஸ்வாச கரண பரி புத்கலையை கண்டு. அதாவது வந்து நான் வந்து டபுள் கேம் அடிக்கிறேன்னா அதை எழுதினதும் ஜெஸ்பின் பெர்னாண்டோ, அதுவும் ஒரு தமிழர் என்று தான் நினைக்கிறேன். ஜெஸ்பின் பெர்னாண்டோ ஒரு ஆள் தான் எழுதியிருக்கிறார். அது நான் தமிழராக தான் இருக்கணும் பெரும்பாலும். மற்றது, நான் பார்த்த நேர்மையான மனிதர், உண்மையை சொல்லும் மனிதர் என்று ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் இது சிங்கள மக்களுடைய கொமெண்ட்டா, இப்போது இங்கே கேட்டாலும் சிங்கள வாக்குகள் கிடைக்கும் நண்பர்களே ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். நீங்கள் இங்கே வந்து எலெக்ஷன் கேட்டால் கூட உங்களுக்கு நீங்கள் வெல்லலாம். அதில் அதே ஆள் ஜெஸ்பின் பெர்னாண்டோ திருப்பி எழுதியிருக்கார், டபுள் கேம் காரை பி கேர்ஃபுல்.
ஆனால் சிங்கள மக்களே எழுதியிருக்கிற சிங்களத்தில் நீங்கள் இங்கே கேட்டாலும், அதாவது வந்து தெற்கில் வந்து வாக்கு கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் வெல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அன்று அந்த இருக்கையில் அமர்ந்த அர்ச்சுனாவை குறை கூறுவது நியாயமில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எதிர்க்கட்சி தலைவருடைய சீட்டில் போய் நான் இருந்தேன். ஸோ அப்போது அன்று இருந்த அர்ச்சுனாவை குறை கூறுவது நியாயமில்லை, ஏனென்றால் எனக்கு தெரியாமல் தான் இருந்தேன் என்று கூட அதை ஒரு சிங்கள இதுவரைக்கும் வாசித்த ஒரு கொமெண்டில் கூட ஒரு சிங்கள மக்களோட இப்போ நான் பிரபாகரனை பற்றி கதைத்த, நான் எங்களுடைய தேசிய தலைவரை பற்றி கதைச்ச, நான் சிங்களத்தில் கதைச்ச, நான் பிரபாகரன் தான் கடவுள் என்று சொன்ன, நான் சிங்களத்தில் அதை சொன்ன, நான் அப்படி சொல்லியும் ஒரு சிங்கள மக்களும் என்னை எதிர்க்கையில் அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஆனால் தமிழில் கனபேர் வளர விடாமல் தடுக்கணும். இவன் வந்தால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குமெண்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கொமெண்ட் வாசிச்சிருப்பேன். ஒரு கொமெண்ட் கூட என்னை பேசி இல்லை, அதை நீங்கள் இப்போ விளங்கிக் கொள்ளணும். பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அநியாயமாக நடத்தப்பட்டுள்ளார். அவர் நியாயமாக இருக்க வேண்டும். இது இலங்கையில் யாருக்கும் நியாயமில்லை. ஒரு சிங்கள ஒரு ஆள் கொமெண்ட் பண்ணியிருக்கிறார், எனக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது அநியாயம், அவர் உண்மையாகவே அப்படி செய்துபட்டு இருக்க முடியாது, அதாவது வந்து அவரை அப்படி நடத்தியிருக்க முடியாது, அவருக்கு நியாயம் இல்லை என்று சிங்கள மக்கள் எனக்கு நடந்த அநியாயத்தை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றம் பிளவிட்டு இருக்கு என்று சொல்லி கொமெண்ட் பண்ணுகின்ற அளவுக்கு என்னுடைய இன்டர்வியூ அமைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு உண்மையிலே இந்த மனிதர் மதிக்கப்பட வேண்டிய மனிதர். ரெட் லைன் திட்டத்தில் சிறந்த பேட்டி, அதாவது வந்து ரத்து இரு என்று சொல்லுகிறது, அதான் ரெட் லைன் என்று போட்டிருக்கா, அதில் சிறந்த பேட்டி, இதுவரைக்கும் வந்த பேட்டிகளில் சிறந்த பேட்டி என்று சொல்லி ஒரு சிங்கள நண்பர் ஒருவர் கொமெண்ட் பண்ணியிருக்கிறார். கோட் பிளஸ் யூ டாக்டர் அர்ச்சுனா அண்ட் இன்னொரு ஆள் கொமெண்ட் பண்ணியிருக்கிறார். கிரேட் இன்டர்வியூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ போத். ரெண்டு பேருக்கும் நான் உங்களை இது பண்ணுகிறேன் என்று சொல்லி, உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் நான் சொல்வதால் யாரும் கோவப்பட வேண்டாம், சிங்களவர்கள் கூடுமானவரை தமிழ் பேச பழக வேண்டும், இன்னும் அழகாக இருக்கும். நான் சிங்கள மக்களோட மனசில், எங்களுடைய உண்மையான மனசில் நாங்கள் உண்மையான விடயங்கள், நாங்கள் உண்மையாக இருப்பமாக இருந்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். தயவுசெய்து விளங்கிக் கொள்ளணும் தமிழ் மக்கள். நாங்கள் என்னென்றால் நாங்கள் உண்மையை கதைத்து சிங்கள மக்களோட மிகவும் அழகாக இந்த நாட்டில் வாழலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் நான் சொல்வதால் யாரும், சிங்களத்திலே சொல்லியிருக்கான், நான் சொல்வதால் யாரும் கோவப்பட வேண்டாம், சிங்களவர்கள் கூடுமானவரை தமிழ் பேச பழக வேண்டும், இன்னும் அழகாக இருக்கும் என்று சிங்கள மக்களோட ஆளே போட்டிருக்கார். அதே நேரம் அவர் சொல்வது சரிதான். ரஞ்சன் ராஜநாயகத்தை போல பைத்தியம் இல்லை. ரஞ்சன் என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர், அவரை மாதிரி பைத்தியம் இல்லை. இவர் சொல்வது சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். ரெஸ்பெக்ட் எத்துமாட்டை, அதாவது வந்து கீழே தமிழில் மரியாதை எத்துமாடாண்டு வரும். அது எத்துமாட்டை என்றால் அந்த மனிதருக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்கும்போது அவர்கள் ஏத்துமாண்டு கதைப்பார்கள். எத்துமாட்டை ரெஸ்பெக்ட் காரணமான்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள். ஓவ் ரெஸ்பெக்ட், ஹாப்பி, கீப் கோயிங் பட் பி கேர்ஃபுல். சிங்கள மக்களால் வந்திருக்கிற கொமெண்ட்டுகளை பாருங்க நீங்கள். வி ஓவ் ரெஸ்பெக்ட், உங்களை நாங்கள் மரியாதை அளிக்கிறோம், சந்தோஷம், ஹாப்பி, கீப் கோயிங் பட் பி கேர்ஃபுல், தொடர்ந்து செல்லுங்கள் ஆனால் கவனமாக இருங்கள் ஒரு ஆள் போட்டிருக்கிறார். அதில் இன்னொரு ஆள் போட்டிருக்கிறார், பொடி காலத்திலிருந்து நானும் முல்லைத்தீவில் தான் இருக்கிறேன், நான் போரை பார்த்திருக்கிறேன், இப்போது நாங்கள் தமிழ் மக்களுடன் சகோதரர்கள் போல் இருக்கிறோம். தென்னிலங்கை உறுப்பினர்களை போன்று வடமாகாண உறுப்பினர்களும் அப்பாவி தமிழ் மக்களுக்கு பல மணி நேர வேலை அல்லது சம்பளம் வழங்குகிறார்கள் என்று சொல்லி, இது நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விடயம் ஒன்று சம்மந்தமாக விமர்சிக்கப்பட்டது. சம்மந்தமாக ஒரு சிங்களவர்கள் சிங்களத்தில் அடிச்சிருக்கிறார். அடுத்தது ஜெயலலிதா தென்னக்கோன் என்ற ஒருவர் போட்டுக்கிறார், அர்ச்சுனா உங்களைப் போல் வடக்கின் எந்த எம்பியும் இல்லை. இதுக்கு பிறகும் நீங்கள் யாராவது ஒரு சிங்கள மக்களுடைய ஜெயலலிதா தென்னக்கோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள மக்களால் போடப்பட்டிருக்கிற கொமெண்ட் இது. அர்ச்சுனா உங்களைப் போல் வடக்கின் எந்த எம்பியும் இல்லை என்று. இதுக்கு பிறகும் நீங்கள் நான் அரசியலில் நிற்கிறத நீங்கள் விரும்பவில்லை என்றால் நான் போய் சிங்கள மக்களோடு இருந்து அங்கே இருந்து அரசியல் செய்து அவங்களுக்கு பாடுபடுவேன் நான். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இவ்வளவு தூரம் வாசிச்சிருக்கிறேன், ஒன்றை கூட நான் ஒமிட் பண்ணாமல் வாசிக்காமல் போகல. இதில் சிங்கள ஜெயலலிதா தென்னக்கோணன்றவர் அர்ச்சுனா உங்களைப் போல் வடக்கின் எந்த எம்பியும் இல்லை. இதுக்கு பிறகும் நீங்கள் விளங்கிக் கொள்ளாட்டி நான் ஒன்றும் செய்யலை. அது அர்ஜுனன் உண்மையில் ஒரு அழகான மனிதன். லசனோட கதாகரணம் ஆண்டு இருக்கும், அது சில நேரம் வார்த்தைகள் அப்படி வந்திருக்கும், நன்றாக கதைக்கிறார் அல்லது அழகாக கதைக்கிறார் வேண்டி இருந்திருக்கும், அது மாறி வந்திருக்கு. வெரி வேலிட் ரெஸ்பான்சஸ், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். பிரசாந்த் என்ற ஒரு ஆள் போட்டுக்கிறார், வெரி வேலிட், அதாவது நீங்கள் சொல்வது மிகவும் சரியான விடயம், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட், உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் என்று போட்டுக்கிறார். ஹொந்தம மனுஷேக் மெத்துமா,
திருப்பி இன்னொரு ஆள் போட்டுக்கிறார், பிரசன்ன பெரேரான்னு ஒரு ஆள் போட்டுக்கிறார். இந்த மனிதன் வந்து ஒரு நல்ல மனிதர், கொந்தம மனசுயக் மெத்துமாண்டு போட்டுக்கிறார்கள். இன்னொரு ஆள் போட்டுக்கிறார் சுப்பிரி என்று சிங்களத்தில் போடும்போது வெரி வெரி நைஸ் அல்லது மிகவும் நல்லம். அது இந்த சிங்களத்தில் போடுற மேக்ஸிமம் ஒரு நல்ல வேர்ட் தான் சுப்பிரி. யூ ஆர் த பெஸ்ட் என்ற ஒரு ஆள் போட்டுக்கிறார். பினா என்ற ஒரு ஆள். அதுக்கு திருப்பியும் எங்கள்ட தமிழாக்கள் மாதிரி 2 பேர் புல்ஷிட் செக் யூ ஹெட் ஃபர்ஸ்ட்லி ஜூஸ் செக் யூ ஹெட் என்று திருப்பி வேறொருத்தன் அவருக்கு எல்கோ சட்டுக்கு போட்டுருக்க என்றால் சிங்கள மக்கள்லையும் 1-2 பேர் பிள்ளையானாக்கள் இருப்பார்கள். ஆனால் இது தமிழாக்கள் தான் போய் கொண்டு சிங்கள மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல தமிழாக்கள் தான் குளறினம். அதை பார்த்தா தெரியும். ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு மற்றும் சலுகைகள் அவருக்கு கிடைக்க வேண்டும். சிங்கள சந்துன் கமகை என்ற ஒரு ஆள் போட்டிருக்கார், ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு மற்றும் சலுகைகள் அவருக்கு கிடைக்க வேணுமெண்டு விளங்கிக் கொள்ளுங்க. சிங்கள மக்கள் வந்து கெட்டவர்கள் அல்ல, தமிழ் மக்கள் அதை விளங்கிக் கொள்ளும். நாங்கள் காலங்காலமாக அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சூப்பர் குட் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் திருப்பி இன்னொரு ஆள் போட்டுக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பெனன்ட் ரியாக்ஷன் வந்திருக்கு, அதை பார்ப்போம். நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், நான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு இது முடிய நான் இந்த அரசியலில் நிற்க மாட்டேன் என்றால் நான் ஆசைப்பட்டது படித்தது எல்லாம் வேறு. ஆனால் இப்போது இந்த நிலைமையில் நான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். நான் தொடர்ந்து அரசியலில் நிற்க மாட்டேன், நிற்பதற்குரிய எந்த இதுவும் இல்லை என்று நான் சொன்னதுக்கு இவர்கள் சொல்லியிருக்கால் நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், வெளியேறாதீர்கள். சிங்கள மக்களாக சல்லிய கமகையினுடைய கொமெண்ட், நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், வெளியேறாதீர்கள். உங்களை போன்ற நல்லவர்களை வடக்கில் பார்க்க விரும்புகிறோம். இடதுசாரிகள் பழைய அரசியலுக்கு குட்பை சொல்ல விரும்புவதாக தெரிகிறது. உங்களை போன்ற புதிய சிந்தனையாளர்கள் வந்தால் எப்போதாவது சேர்ந்து பால் சாப்பிட தான் பொறுமையாக இருந்து நன்றாக வேலை செய்யுங்கள். உங்களை போன்ற ஒருவரை பயன்படுத்தி கொள்ள இவர்களுக்கு மூளை இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம். ஒரு சிங்கள ஒரு நபர் ஒருவர் போட்ட கமெண்ட் உங்களுக்கு கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை போன்ற ஒருவரை பயன்படுத்தி கொள்ள இவர்களுக்கு மூளை இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம் என்று ஒரு சிங்கள ஒரு கொமெண்ட்டாக. அதுக்கு அதே 2 தமிழாக்கள் தான் ஒரு ஆள் சிரிச்சிருக்கிறார். அடுத்தது அவர் பேர் கூட இல்லை. இவரை போன்றவர்களை வடக்கிலும் தெற்கிலும் வளர்ப்போம் என்று நொஷான் திசாநாயக்கே என்று போட்டுக்கிறார். வெரி ப்ராக்டிக்கல் பொறை. அப்போ கூட ஒருத்தனை டைப் பண்ணிக்கார், வெரி ப்ராக்டிக்கலாக இருக்கிற பொறை என்று சொல்வது வந்து யார் என்றால் அந்த பெருமை கூடினாக்களை தான் பொறட்டோக்கே அத்தினவான்னு சொல்வது. பொறட்டோக்க என்றால் அதை வந்து பொறை அது வந்து ஒரு கேம்பஸ் பேர்ட். பொறை என்று சொல்வது அது வந்து இரும்புறை மாதிரி ஒரு கேம்பஸ் பேர்ட் என்றது. ரெஸ்பெக்ட்னு ஒரு ஆள் போட்டிருக்கிறார். அது வந்து லதா இல்லை இது ஒன்று போட்டியுமே இல்லை. குட் இன்டர்வியூ அண்ட் நைஸ் ஆன்சர்ஸ் கிரேட் என்று ஒரு ஆள் போட்டிருக்கார். இன்ட்ரெஸ்டிங் எஜுகேஷன் ரிஃபார்ம் ஹிஸ்ட்ரி ஆஸ் அன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அண்ட் அர்ச்சுனா ஒப்பீனியன் ஆன் தட். அதாவது நான் சொன்னேன் இந்த இன்டர்வியூவில், நான் ஆறுதலாக சொல்லுகிறேன், வரலாற்றை வைத்துக்கொண்டு இனங்களை பிரிக்கக்கூடாது, ஆகவே வரலாறை விரும்பினா படிக்கிற மாதிரி ஒரு பாடமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன ஒன்று கொமெண்ட் ஒன்று வந்திருக்கிறது. அர்ச்சுனா சரியான பாதையில் செல்கிறார், சிங்கள தமிழ் மக்களுக்கிடையே பாலமாக அர்ச்சுனா இருக்க முடியுமே நான் நினைக்கிறேன் என்று சொல்லி சாந்தன் காமகை திருப்பி கொமெண்ட் பண்ணியிருக்கிறார். மந்திரித்துமா மம சிங்கள வவுனியாவை பதிஞ்சி உபதுமாகி கதாவை நியாமாய் என்ற சுதத் சாமிந்தா பொலிகர் தமிழ் வந்து மந்திரித்துமா தாயார் சிங்கள மௌனியாவை பதிஞ்சு உபதுமாகி கதாவை நியமனம். அது அந்த இங்கிலீஷை மாற்றும்போது பிள்ளையாக வரும். இதை நான் சொல்லுகிறேன். மந்திரித்துமான்றது பாராளுமன்ற உறுப்பினர்களே, மம சிங்கள நான் சிங்களம் சுதத் சமிந்தவா வவுனியாவை பதிஞ்சி, அதாவது நான் வவுனியாவில் இருக்கின்றேன், உபதுமாகி கதாவை நியமாய் உங்களுடைய கதை சூப்பர் என்று சொல்லி போட்டுக்கிறார். ஹொனஸ்ட்லி சேயிங் ஹிஸ் ஆட்டிடியூட் லைக் எ ஜென்டில்மேன். உண்மையாக சொல்வதாக இருந்தால் இவருடைய ஆட்டிடியூட் வந்து லைக் எ ஜென்டில்மேன், அதாவது என்னுடைய உண்மையாக பேசுவதாக இருந்தால் என்னுடைய நடவடிக்கை வந்து ஜென்டில்மேன் மாதிரி இருக்குதான்னு சொல்லி சிவதாசன் மயூரன் போட்டிருக்கிறார். டோன்ட் சே எனிதிங் அபவுட் அதர்ஸ் பீயிங் ராங் அபவுட் யூ அச்சி. They will always say you are wrong. One day will be therefore better understand your feelings and thoughts. Good speech. அது தமிழ் ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் கண்டி பகுதியிலிருந்து கமெண்ட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அது அத்துலஜிய வீரன் ஒரு ஆள் போட்டிருக்கிறார். You are a doctor. You educated, learn skill to become a doctor from the existing free education in the country and new to politics and learn from elders. You can go long even in politics also, I think. But respect your elder, good politicians and learn, don't think you know everything. Rome was not built in overnight. Good luck to you என்று சொல்லி அத்துல ஜீவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு படித்த டாக்டர், நீங்கள் ஒரு படித்த ஸ்கில்ஸ் இல்லை ஒரு ஆள், அதனால் சீனியர் பொலிட்டீஷியன்ஸில் இருந்து சகலத்தையும் பழகிக்கொள்ளுங்கள்.
நான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எனக்கு பொலிட்டிக்ஸ் தெரியாது, பொலிட்டிக்ஸ் நாலேஜ் இல்லை, பட் நான் இப்போ தான் பொலிட்டிக்ஸ் செய்கிறேன், அதில் சின்ன சின்ன பிள்ளைகள் விடுவேன், அதில் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் இவர் சொல்லியிருக்கிறார், பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸில் இருந்து பழகி கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமென்று நினைக்காதீர்கள், மற்றவர்கள் இந்த பழகி கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நல்லொரு அரசியல்வாதியாக வரலாம் என்று இவர் சொல்லியிருக்கிறார். ஐ ரெஸ்பெக்ட் யூ அர்ச்சுனா, நான் உங்களை மரியாதையாக அழைக்கிறேன் என்று இதுவரைக்கும் வாசித்த ஒரு கோமெண்ட் கூட, கிட்டத்தட்ட 259 கோமெண்ட், இந்த ஒரு கோமெண்ட் கூட என்னை கேவலமாக கிழித்து ஒரு சிங்கள மனிதர் கூட எழுதியலை. இத்தனைக்கும் நான் தேசிய தலைவர் எங்கிட்ட தெய்வம் பண்ணி இந்த இன்டர்வியூலையும் சொன்னான். அதை அவர்கள் அந்த டீட்டன்னு வெட்டி இருக்கிறார்கள் நினைக்கிறேன், நான் என்னை பார்க்கல ஃபுல்லாக. தேசிய தலைவர் எங்களுடைய தெய்வம், மக்கள் மனதில் அவர் இருக்கிறார், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்றுமே செய்ய இயலாது. ஒரு நாடு, ஒரு இனம் இன்னொரு இனத்தின் சந்தோஷமாக இருக்கும்போது உண்மைகளை ஏற்றுக்கொண்டு விளங்கி கொண்டு நடக்க வேண்டும் என்று நான் சொன்ன அந்த இதை கூட அவர்கள் ஒருக்கர் கூட பிள்ளையாக எடுக்கலை. அவர்கள் இன்னொரு ஆள் போட்டிருக்கார், ரஞ்சித் மாரசிங்க, மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஒருவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் என்று இன்னொரு ஆள் போட்டிருக்கிறார். ஆயிரம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் நான் உங்களை ஆதரிக்கிறேன், அகமட் ஃபலீல் என்று சொல்லி முஸ்லீம் ஒரு சகோதரர் போட்டிருக்கிறார். அர்ஜுன் நான் உங்களை ஆதரிக்கிறேன், சில தேவையில்லா விடயங்களை விடின் தமிழ் மக்கள் மட்டுமன்றி முஸ்லீம் சிங்கள மக்களும் உங்களுடனேயே இருப்பார்கள், நன்றி. இந்த கொமெண்ட் வாசிக்க நான் சரியான சந்தோஷமாக இருக்கின்றால், முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிம்பம் ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அகமட் ஃபலீல் என்றதும் ஒரு முஸ்லீம் சகோதரர் தான். இதை வாசிக்க நான் உண்மையாகவே சரியாக சந்தோஷப்படுறேன். என்றால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்த காலங்களில் இருந்து என்னுடைய பிம்பம் பல பிள்ளையாக சித்தரிக்கப்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் பொய்கள் கன நாளைக்கு தாங்காது, கொஞ்ச காலத்தில் உண்மைகள் வெளியால் வரும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு முஸ்லீம் சகோதரருடைய கமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீட் டு சென்ட் டாக்டர் டு ட்ரூத் வித் சமுடித வில் பி அ நைஸ் இன்டர்வியூ. நான் இவர் சொல்லுகிறார், என்னை ட்ரூத் வித் சமுடிதவுக்கு அனுப்பணும், ஒரு நல்ல இன்டர்வியூவாக இருக்குமெண்டு. ஆனால் ஒரு தடவை நான் ட்ரூத் வித் சமுடிதவோட ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்து சமுடித போடவில்லை. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவருடைய செயலாளர் ஹோல் பண்ணி கேட்டு தான் அந்த வீடியோ போடப்பட்டது. அதுவும் கணக்கு எடிட் பண்ணி தான் போடப்பட்டது. நான் நினைக்கிறேன் சமுடித்த இன்டர்வியூ எடுத்த பெரிய பெரிய ஆக்களில் இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு நபரும் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். அடுத்தது கிரேட் அர்ஜுனா டாக்கிங் த ட்ரூத், சரியான விடயம் அர்ச்சனா, உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கார். அர்ச்சனா நீங்கள் ஒரு சிறந்த போராளி அண்ணா என்று இன்னும் ஒரு சிங்கள நண்பர் ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு இன்னொருத்தரும் சிறு புன்னகையோட ஒரு விதம் போட்டிருக்கிறார். அடுத்தது ரவிரட்னம் என்றால் சூப்பர் என்று போட்டிருக்கிறார். அதை விட சத்துர உதயங்கு, அவர்களை விட ஜேவிபிக்கு அறிவு அதிகம், அதாவது அவர் நக்கலாக போட்டிருக்கார் என்றால் ஜேவிபிக்கு இவரை விட அறிவு கூட நினைத்து கொண்டிருக்கிறார் என்று போட்டிருக்கிறார்கள். மெயின் சிங்கள ஹரக்காட்ட வெடிய மெத்துமா கொடக் ஹொந்தாய் அதை இந்தான் மங் மெத்துமாட்ட எக்ககாய் என்று போட்டிருக்கார். இதை வாசிக்கும்போது இருக்கிற சந்தோஷம் நான் உங்களுக்கு சொல்லிக்கல, தமிழ்லையும் சொல்லிக்க நீங்கள் அதை சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கள ஹரக்காட்ட விட இங்கே இருக்கிற சிங்கள இட்டுமை பாராளுமன்ற உறுப்பினர்களை விட மெத்துமா கொடக் ஹொந்தாய் இவர் சரியான நல்லம், அதையும் மம் மெத்துமாட்ட இக்ககாய். நான் இன்றைய நாளில் இருந்து இவரோட ஒன்றாக இருந்து இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு நிரோஷானி காரியவசம் என்ற ஒரு நபர். ஐ ரெஸ்பெக்ட் யூ அர்ச்சுனா, வெல் டன், சூப்பர், ரெஸ்பெக்ட் அர்ச்சுனா, ஆஃப்டர் திஸ் ஐ பிகேம் யுவர் ஃபேன்ஸ். திருப்பியும் ஒரு ஆள் போட்டுக்கிறார். உத்துரே தமிழ் ஆயட்ட வகை தக்குனே சிங்கள ஆயட்ட අවංක සීවයක් කෙරුවොත් සිංහල මිනිසු හැමදාම ඔබ සමග ඉන්නවාන්ට. அவர்கள் சொல்லியிருக்கார். மறுபடியும் இதை கேட்குறேன், தமிழாக்கம் போடுறேன். உத்துர தமிழ் ஆயிட்ட வகை, நான் வடக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நான் போராடுகிற மாதிரி தக்குனேண்டா தெற்கு. இதை வாசிக்கும் போது எனக்கு உண்மையாகவே கவலையாக இருக்கிறதும் கண்ணில் தண்ணீரும் பெறுது. தக்குனே சிங்கள ஆயிட்ட அவங்கவ சேவையாக கருத்து, அதாவது தெற்கில் இருக்கிற சிங்கள மக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய சேவையை செய்வீர்களாக இருந்தால் சிங்கள மினிசு, அதாவது சிங்கள மக்கள் ஹெமதாம உப சமகை இன்னும், அதாவது எப்போதுமே உங்களுடனே இருப்பார்கள் என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். லதா LPW4IG என்று ஒரு ப்ரொஃபைல் இருந்து குட் ஸ்பீச் என்று திருப்பி ஒரு ஆள் போட்டுக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் அர்ச்சுனா MP, கோட் பிளஸ் யூ என்று திருப்பியும் ஒரு சிங்கள ஒரு ஆள் போட்டுக்கிறார். யூ ஆர் அ ஜென்டில்மேன் என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். விரும்பத்தக்க நபர் என்று சொல்லி தேஜானி டிசாநாயக்க போட்டுக்கிறார். கிரேட் அர்ச்சுனான்னு சொல்லி திருப்பியும் ஒரு ஆள் போட்டுக்கிறார். அர்ச்சுனா அப்பேக்கா. இந்த கொமெண்ட்டை வாசிங்கோ, இந்த கொமெண்ட்டை வாசித்த அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்
அர்ச்சுனா அப்பேகான்னு சொல்லி ஒரு சிங்கள சகோதரர் ஒருவர் போட்டிருக்கார். என்றால் நாங்கள் என்னுடைய இந்த இன்டர்வியூ வந்து முழுக்க நியாயமாகவும் மனசில் இருந்து வந்த விடயங்கள் நான் இந்த இன்டர்வியூ அடித்து போகிறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றாக. நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் இருக்கிற நடந்த விடயங்களை சொல்லணும். விடயங்கள் நான் சிங்களத்தில் நானே கதைக்கிறேன், நாவே சிங்கள மக்களுக்கு சார்பாக கதைத்தான் எல்லாம் தானே இருக்கும் என்று நினைத்து கதைத்திருக்கலாம். என்ன இதை விட கொமெண்ட் வந்திருக்கும். ஆனால் நான் ரஃப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் விடயங்களை. இல்லை, தமிழ் மக்களுடைய மனசில் இதுதான் இருக்கிறது, இதை விளங்கி கொள்ளாத வரைக்கும் ஒரு நாளுமே நாடு ஒன்றாகாதுன்ட்டு விடயம் சொல்லிக்க நான் இந்த 1 மணித்தியால் 48 நிமிஷம் இன்டர்வியூவை நான் உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டாக உடைச்சு நான் உங்களுக்கு இன்டர்வியூவை தமிழாக்கம் செய்து போகிறேன். நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு விளங்கும் நான் எந்த அளவுக்கு வந்து சிங்கள மக்களால் மதிக்கப்படுறேன்ன்றது. அதே நேரம் மாதிரி திரு ராசமாணிக்கம் ஒரு நேர்மையான மனிதர். ராசமாணிக்கம் சாணக்கியன் தொடர்பாக ஏதோ கேட்டபோது நான் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கும் ஒரு சில பேர் ஒரு ஆள் சொல்லியிருக்கார், அவர் நேர்மையான மனிதர்னு சொல்லியிருக்கார். யூ ஆர் ரியல் அண்ட் ஹானஸ்ட் மேன், ஐ ஆம் ஸோ லைக் யூ அண்ட் ரெஸ்பெக்ட் யூ, கேரி ஆன். திருப்பியும் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒரு உண்மையான நேர்மையான மனிதன், நாங்கள் உண்மையாகவே உங்களை விரும்புகிறோம், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம். அண்டு யூ ஷுட் பி இன் பார்லிமெண்ட் டாக்டர் பிகாஸ் யூ டெல் த ட்ரூத், வி நீட் பீப்புள் ஹூ ஸ்பீக் ட்ரூத். அதாவது வந்து திருப்பியும் ஒரு ஆள் போட்டிருக்கா, நீங்கள் வந்து யூ ஷுட் பி, அதாவது நான் பார்லிமெண்ட்டில் கட்டாயம் இருக்க வேணுமா, ஏனென்றால் நீங்கள் உண்மையை கதைக்கிறீர்கள். வி நீட் பீப்புள் ஹூ ஸ்பீக் ட்ரூத், அதாவது வந்து உண்மையை கதைக்கிற மக்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார்கள். டாக்டர் அர்ச்சுனா யுவர் பெஸ்ட் ஸ்ரீலங்கன் குட் பர்சன். அதுவும் முகமது சஃபான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம் சகோதரால் இந்த முஸ்லீம் மக்களோட பிரித்து வச்சு இந்த சில ஊடகங்கள் இவ்வளோ காலம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினது. ஆனால் இன்றைக்கு விளங்கி இருக்கும் இந்த இன்டர்வியூ படி முஸ்லீம் மக்கள் உண்மையாகவே என்னடால் இந்த வீடியோவை பார்க்கின்ற போது, இவர்களுடைய பொய்யான வீடியோவை பார்க்கின்ற போது எந்த ஒரு முஸ்லீம் நண்பருக்கும் எந்த ஒரு சிங்கள நண்பருக்கும் என்னில் கோபம் வந்திருக்கும். ஆனால் என்னுடைய கருத்துக்கள் இன்றைக்கு வெளியால் போயிருக்கின்ற போது இன்றைக்கு 2வது கமெண்ட் இதில் பார்க்குறேன். ஒரு 2வது முஸ்லீம் நண்பர் ஒருவர் இதில் கமெண்ட் பண்ணியிருக்கார், நீங்களே பார்க்கலாம். யூ ஆர் ஹானஸ்ட் பொலிட்டீஷியன், ஐ ரெஸ்பெக்ட் யூ. இது வந்து சுவர்ணவாயினி வந்து வாழ்க்கையில் அவர்களுடைய கொமெண்ட்ஸை வந்து டிலீட் பண்ணாது. ஏனென்றால் அவருடைய மில்லியன் கணக்கான வியூவர்ஸ் எத்தனை பேரும் டிலீட் பண்ணுறது. இதுவரைக்கும் வாசித்த கொமெண்ட்டில் ஒரு கொமெண்ட் கூட என்ன பேசி வரையில். சிங்கள சகோதரர்களுக்கும் தமிழ் சகோதரர்களுக்கும் நாட்டை ஒற்றுமையாகி கட்டி எழுப்ப வேண்டும். திருப்பி ஒரு ஆள் தமிழில் தான் போட்டுக்கிறார். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் என்று சொல்லி ஒரு ஆள் போட்டுக்கிறார். பெஸ்ட் என்று சொல்லி இன்னொரு ஆள் போட்டுக்கிறார். காண்டீபன் என்று தமிழ் ஒரு ஆள். சேம் திங் ஹேப்பன் டு ஹீ ப்ராட் ஃப்ரம் நேஷனல் அண்ட் கேவ் டு ஹிம் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். விளங்கலை பசில் ராஜபக்சவை தேசிய பள்ளியில் இருந்து கொண்டு வந்து அவருக்கு நிதியமைச்சரை வழங்கினார்ட்டு நான் நினைக்கிறேன். இது எங்களுடைய இவருக்கு யாருக்கு அமைச்சர் சந்திரசேகருக்கு நான் சொல்லப்பட்டதுக்குரிய பதில் ஒன்று தான் இதில் டைப் பண்ணப்பட்டிருக்கிறது. தேசிய பட்டியல் எம்பி எப்படி வந்து வடக்கு மாகாணத்தில் ஒரு இதை நடத்தலாம் டிசிசி மீட்டிங் நடத்தலாம் என்பது தொடர்பாக இதில் நான் கதைத்திருக்கிறேன். 1 மணித்தியாலும் 42 நிமிஷம் நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கு தான் அந்த கமெண்ட் வந்திருக்கிறது. அடுத்தது மம ஆமியக்கே ஹிட்டியே நியம கதாவ ரணவிருவோ கியன்ன பெரி காலகன்னி ஜெப்போ பலப்பியோ மேவா. அதாவது வந்து இதில் ஆர்மியில் இருக்கிற ஒரு ஆர்மியில் இருந்து ரிட்டையர் பண்ணப்பட்ட ஒரு சிங்கள நண்பர் இதில் சொல்லியிருக்கிறார். சுதத் சாமிந்தன்ற ஒரு ஆள் மம ஆமியக்கே ஹிட்டியே, நான் ஆர்மியில் இருந்தேன், நான் நியம கதாவை உண்மை கதை ரணவிருவோ கியன்ன பெரி காலகன்னி ஜெப்போ. அதாவது வந்து இப்போது இருக்கிற அரசாங்கம் அவர்களுக்காக போராடிய அவர்களுடைய சோல்ஜர்ஸை கூட ரணவிருவோன்னு சொல்லாமல் செபலியோன்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று சொல்லுகிறார்கள். மற்றது அதாவது வந்து தங்களுடைய இனத்துக்கு இப்போ நாங்கள் எங்களுடைய போராளிகள், எங்களுடைய தேசிய தலைவர், அவரோட நின்றவர்கள் எல்லாரும் எங்களுடைய இனத்துக்கு போராடினவர், எங்களுக்கு அவங்க தெய்வம். அப்படி தான் இந்த இன்டர்வியூவில் சொல்லிக்கான். அதே மாதிரி உங்களுடைய இனத்துக்கு போராடின உங்களுடைய இறந்து போன அவ்வளவு அல்லது காயப்பட்ட கால் இல்லாத ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெய்வமாக இருக்க வேணும். அவங்கள நீங்கள் தூட்டக்கூடாண்டு நான் சொன்ன அந்த இதுக்கு தான் அவர் காலகன்னியோ எப்போ பலப்பியோ மேவாண்டு அவர்களுக்கு யாருக்கு ஏவிபிக்கு விழுந்திருக்கிறது. திருப்பி ஷானிகாண்டு ஒரு ஆள் போட்டிருக்கார் ரியல் ஜென்டில்மேன் அண்டு. அதுக்கு பிறகு கீழே இருக்கிறது வி லைக் யூ பட் கீப் அவே ஃப்ரம் டைகர்ஸ். நாங்கள் உங்களை விரும்புகிறோம் ஆனால் புலிகளிடமிருந்து விலத்தி இருங்கள்னு சொல்லி ஒரு ஆள் போட்டிருக்கார். ஆனால் மேலே என்னால் இருக்காண்டு வாசிப்போம்.
நீ ரவி மாநிலம் நாம் அவன் போல அன்பு உங்களுக்கும் சிங்கள எங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் விரும்புகிறீர்கள் ஆனால் புள்ளிகளும் இருந்து ஆனால் இதுக்கும் நாங்கள் பிடிக்கும் அதை வந்துங்க உடைச்சு வரபடியாக இந்த டிரான்ஸ்லேஷன் சரியாக வரவில்லை ஆனால் என்னை எழுதின ஒரு பேசி போட்ட ஒரு இது இல்லை. ரெஸ்பெக்ட் அண்டு ஹேரத் என்ற ஒரு ஆள் போட்டுக்கார். வெரி குட் ஜென்டில்மேன் அண்ட் இன்னொரு ஆள் போட்டுக்கார். ஜென்டில்மேன் கோட் பிளஸ் யூ என்று சொல்லி திருப்பி ஒரு ஆள் போட்டுக்கிறார். லீன் டீன் அது ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் அதை போட்டுக்கிறார். டாக்டர் என்று சொல்லி ஹார்ட் போட்டுக்கிறது. ஜேவேவா என்று போட்டு ஜேவேவான்றது வந்து வாழ்த்துக்கள் என்று போட்டுக்கிறது. வெல்டன் என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கடைசியாக சொன்ன கதையை பார்த்தீர்களா? யாரும் கூடி பேச விரும்பவில்லை, எப்படி அடிப்பதென்று தான் பார்க்கிறேன். நான் கடைசியாக என்ன சொன்னான்னு ஞாபகம் இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் எல்லா தமிழ் சிங்கள மக்களும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி கதைச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இவர் சொல்லுகிறார்கள். அந்த கடைசியாக சொன்ன பார்த்தீங்கன்னா யாரும் கூடி பேச விரும்பவில்லை, நாட்டில் இருக்கிற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒன்றாக வாழணும்னு யாரும் விரும்பவில்லை என்று சொல்லி அதைத்தான் எப்படி அடிப்பதென்று எதிர்பார்க்க கோமல் கஹனிக்கிற பாலனான்னு சொல்லி ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு விளங்கவில்லை கோமன். அடுத்த ரெஸ்பெக்ட் அர்ஜுனான்ற ஒரு ஆள் போட்டுக்கிறார். எக்ஸலண்ட் ப்ரோக்ராம் சிரச என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தமிழில் கூட இது உண்மை. தமிழ உணவு மே கதாவை அத்து என்று போட்டிருக்கிறது. நான் இது எனக்கு வாசிக்க தெரியாது. நான் கடைசி ஆனா என்று தெரிகிறது, அத்தவா தான் இருக்க வேணும். பெரும்பாலும் நான் அதை தமிழில் மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மெத்துமா இன்னனிசா அதை ரத்துவீர பலுவா நான் இருந்ததால் தான் ரத்துவீரை பார்த்துருக்கிறார் என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். கதாவஸ் 100%, அதாவது கதை 100% உண்மை என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். ரெஸ்பெக்ட் யூ அர்ச்சுனா, யூ ஆர் அ பிக் குச்சன் ஃபார் அஸ். அதுக்கு இன்னொரு ஆள் எழுதியிருக்கிறார். அவர் இப்போது பெரியவர் இல்லை, நல்லவர். அர்ச்சுனா இஸ் வெரி குட் என்று 2 கொமெண்ட்டும் வந்திருக்கிறது. ரெட்ஸ் குயிச்சன் என்று என்னோட தெரியவில்லை. டாக்டர் அர்ஜுனா மை கங்க்ராச்சுலேஷன் யூ இஸ் குட் எம்பி என்று இன்னொரு ஆள் போட்டுக்கிறார். ஹரியட்டம அத்த கதாவ கரணவா ஹமதாம தேசபாலகியோ ரட்ட விநாச கலா யட்டி பட ஹாதலாண்டு. அதாவது வந்து பழைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டை நாசமாக்கினார்கள் என்று உண்மையான கதையை இவர் கதைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். குட்லாக் அண்ட் இதுவரைக்கும் எவ்வளவு கொமெண்ட்ஸ் வாச்சிருக்காண்டு பார்த்து கொள்ளுங்கள். குட்லாக் கொண்டு சொல்லியிருக்கிறார். மம ஹெமதாம மந்திரி கெனக். தமிழில் தாய் ஹெமதேம ஒரு அசுரன், தமிழில் மாறி வருது. ஹெமதாம மந்திரி கெனக் என்றால் எப்போவுமே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் என்று ஆள் போட்டுக்கிறார். நீங்கள் வெற்றி பெறட்டும் என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். அத்த கதாவை உண்மை கதை என்று ஒரு ஆள் போட்டுக்கிறார். 100% ஆக்ட்ரி. அதுக்கு பிறகு மெத்துமா அத்த கதா ஹரத்தி ஹுருண்ட அத்தவாதீன்ட்டு இவசகன அந்தவாதீன்ட்டு இவசகன இன்ன பரிவுன நமோத் மெத்துமா கியப்பு தேவால் சேரும் அத்து. இதை விளங்கி கொள்ளுங்கோ. நான் தமிழாக்கத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போயாவது பல தமிழ் மக்கள் இதை விளங்கி கொள்ள வேணும். மெத்துமா அத்த கதா கரத்தி, அதாவது வந்து நான் உண்மை கதைக்கும் போது ஹுருண்ட அந்தவாதின்ட்டாய். ஹுருண்டா பொய்க்காரன், அந்தவாதி என்றால் அடிப்படைவாதிகள்கிட்ட. இவசீகன்னு இன்ன பெரி உணா, அதாவது வந்து கேட்டுக்கொண்டு இருக்க முடியாமல் போயிருக்கிறது. நமோத் மெத்துமா கியப்பு தேவால் சேரும் அத்த. நான் சொன்னது அவ்வளவு உண்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 159 மாடுகளை கொண்டு வந்தவர்களுக்கு மகிழ்ச்சி. அதாவது நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு என்பிபிக்கு அடி விழுந்திருக்கிறது. ரெஸ்பெக்ட் ஹானரபிள் அர்ச்சுனான்னு போட்டிருக்கிறார்கள். வென் இவெண்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் அ டைம்லி மேனர் தே பிகம் ஹிஸ்ட்ரி என்று ஒரு ஆள் போட்டிருக்கிறார். ඇත්තටම පහදුන එකකයි එතුමාගේ හැම කතාවකටම அது பஹதுனா එකකයි. அதாவது வந்து நாங்கள் உண்மையாகவே இவருடைய சகல கதைகளுக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் போட்டுக்கிறார். எக்கெம்ம ரெஸ்பெக்ட், அதாவது வந்து மொத்தமாக உங்களை ஆதரிக்கிறோம் அல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம் என்று போட்டுக்கிறார். சூப்பர் டாக்டர்னு தமிழில் ஒரு அண்ணாவரால் போட்டுக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டுக்கிறது, அர்ச்சுனா சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், ஆனால் வரலாற்றை நீக்குவது நல்லது என்று சொன்னவரோட எனக்கு உடன்பாடு இல்லை. இது சிங்கள நாடு, எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். இப்போ அவர்களையும் ஒரு சில பேர் இருப்பார்கள் தானே. நான் சொன்ன எல்லாம் சரியாம், ஆனால் வரலாறு பாடத்தை கட்டாய பாடமாக்கணும் என்று ஒரு ஆளுடைய கருத்து இருக்கிறது. அதில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கருத்துக்கள் மாறுபடலாம். we can have a different opinion but we can be a good friends என்று தான் நான் அதை பார்ப்பேன். அவர் உண்மையை சொல்லுகிறார். அதே ஆள் தான் திருப்பியும் கீழே கொமெண்ட் பண்ணிக்கிறார். உண்மையை சொல்லுகிறார் என்று போட்டுக்கிறார். அது பிறகு எப்படி தொடர்புகள் என்று தான் நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், உங்கள் எண் தெரியவில்லை என்று அதை கீழே நான் என்னுடைய எண்ணையும் டைப் பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.
94 77 556 99 24. இதில் ஒரு ப்ளஸ் போட்டுவிட்டா சரி. டெக் என்னுடைய ஃபோன் நம்பர் அதில் போட்டிருக்கிறேன். எப்படி தொடர்பு கொண்டு தெரியவில்லை என்று அதுக்கு பிறகு போட்டிருக்கிறேன். அவரை பொறுத்தவரை சிலந்தி வலையை உடைத்து கொண்டு இருந்தால் நாம் சிலந்தி வலையில் மறைக்கப்படுவோம். முதலில் சிலந்தியை கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அனுராவுக்கு தான் இந்த அடி விழுந்திருக்கிறது. வெல் டன், இட்ஸ் தரஃப் ஸ்பீச், ட்ரூ ஸ்பீச் என்று போட்டுக்கிறார். ரத்துவீர கரப்பு சுப்ரீம ப்ரோக்ராமுக்கு இதுக்கு பிறகு நாங்கள் ஃபாரிஸ் என்று சொல்லி ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் அந்த கொமெண்டை போட்டுக்கிறார். இர என்று சொல்லுகிற இவருடைய ப்ரோக்ராம் இதுவரைக்கும் செய்ததில் சுப்ரீம ப்ரோக்ராம், அதாவது மிகவும் நல்ல ப்ரோக்ராம் இது மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். ரட்ட ஓன மே வகை ஹிதன சுபவாதி பிரிசக் சுபத் பதனவா, அதாவது இந்த நாட்டிலே இவர்களை போன்று நினைக்கின்ற நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன் என்று ஒரு ஆள் போட்டிருக்கிறார். We need people of your caliber, Archana. If need a clean Sri Lanka, even NPP don't address the reality. Only cosmetic talk. I'm still very supportive to the government. Certain areas not in my way. The way that I act is only for the interest of people. இவர் சொல்லியிருக்கார் என்றால் we need people of your caliber. என்னுடைய தராதரங்களுடைய என்னுடைய திறமைகள் உள்ள மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேணும் என்று சொல்லியிருக்கிறார். If need a clean Sri Lanka, நல்ல ஒரு இலங்கை, சுத்தமான இலங்கை வேணுமாக இருந்தால் ஈவன் என்பிபி டோன்ட் அட்ரஸ் த ரியாலிட்டி, உண்மையான விடயங்களை என்பிபி சொல்வதில்லை மக்களுக்கு. ஒன்லி காஸ்மெட்டிக் டாக், அதை அதாவது மேலால் பூசி மெழுகிறார்கள். ஐம் ஸ்டில் வெரி சப்போர்ட்டிவ் டு த கவர்மெண்ட். நான் இப்போவும் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். சர்டன் ஏரியாஸ் இன் நாட் இன் மை வே, அதாவது சில விடயங்களில் நான் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. த வே தட் ஐ ஆக்ட் இஸ் ஒன்லி ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள். அது எனக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறதோ தெரியவில்லை. நான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண, நான் இதைத்தான் அப்படியே பாராளுமன்றத்தில் கதைத்தை தான் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் இப்போவும் என்பிபிக்கு ஆதரவாக தான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன். அதைத்தான் அவர் ட்ரை பண்ணியிருக்கிறார். நான் மை பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பீப்புள், மக்களுக்காக தான் நான் போராடுகிறேன் என்று சொன்னதை தான் அவர் ட்ரை பண்ணியிருக்கார். இட்ஸ் அ லைம் சூப் இன் த பவுல் இன்னொரு ஆள் போட்டுக்கிறார். ஒரு அது நான் என்னென்றால் அந்த பாராளுமன்றத்தில் கை கழுவுற இடத்துல கை கழுவுவதற்கு வைக்கப்பட்ட அந்த பவுலுக்குள்ளே அதை குடிக்கிறதாண்டு கேட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியை சேர்ந்த ஒருவர் என்னோட நேரடியாக கேட்டவர். அதை நான் ஒரு நக்கலாக சொல்லியிருந்தேன். அப்படியான ஆக்களை தான் பொதுமக்கள் தேர்ந்தெடுத்து அரசியல்வாதிகளாக அனுப்புகிறார்கள். அவர்கள் தான் சட்டத்தை அவர்கள் தான் கொண்டு நடத்துகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதைத்தான் இவர்கள் சிரித்திருக்கிறார்கள். ஹார்ட் போடப்பட்டிருக்கிறது, லைக் தம்ஸ் அப் போடப்பட்டிருக்கிறது. மேன் எக்கவே எக்கதெம்மா, மேன் எக்கவே எக்கதெம்மா, ஒரு பாதையில் போய் போட்டிருக்கிற ஏதோ ஒன்று போடப்பட்டிருக்கிறது. சிங்கள தமிழ் வகா பெதலதான மிஸ்டர் ஏதோ போட்டிருக்கிறது. சிங்களம் தமிழ் ஒக்கடமா வாக நிலம் பெடலதானே திருவானூர், அது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் நிலத்தை பிரித்து கொடுங்கள்னு ஒரு ஆள் போட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு கொமெண்ட்களை பார்க்கும்போது சிங்கள காளைகள் மறுபக்கம் தான் அடிக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஜனாதிபதி ரன்னாவும் முட்டாளிகளின் கூட்டமாக இருக்கலாம். அதாவது இந்த கொமெண்ட்ஸை பார்க்கும்போது சிங்கள மக்கள் இப்போது மறுபடியும் மற்ற பக்கம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார். டின்டின் என்ற ஒரு ஆள் போட்டிருக்கார். நான் என்னுடைய தலைமை கட்டை பார்த்து உங்களுக்கு தெரியும், சின்னல்ல நாங்கள் படித்த டின்டின் அண்ட் ஹவுக்கி என்ற ஒரு நாயினுடைய அந்த எனக்கு ஞாபகம் இல்லை அது சரியாக, டின்டின் என்று சொல்லி ஒரு ஆள் போட்டிருக்கிறார். அடுத்தது ரத்துவீர அதுக்கு அட்டை என்று போட்டிருக்கிறார். he is much more educated and knows about the world than any of NPP ministers. அண்டன் வீரசிங் என்ற ஒரு ஆள் போட்டிருக்கிறார். கேளுங்கோ. we know how the most supposed to be educated idiot Sunil Handineti expressed himself in the World Economic Forum. சுனில் நந்தினேதி கிழிக்கப்பட்டிருக்கிறது. he is a much more educated, இவர் நன்றாக படித்தவர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். and knows about the world than any of NPP ministers, உலகம் தொடர்பாக நன்றாக அறிவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we know how the most supposed to be educated idiot சுனில் நந்தினேதி, அதாவது சுனில் நந்தினேதி அந்த ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஒன்றுக்கு போய் ஆங்கிலம் தெரியாமல் கஷ்டப்பட்டது தொடர்பாக சுனில் நந்தினேதிக்கு பேசி ஒரு போஸ்ட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. பட் ஸ்டில் நாமல் இஸ் டாக்கிங் அகெயின்ஸ்ட் தமிழ். ஆண்டனி தமிழரால் தான் அதை நாமல் தமிழ் மக்களுக்கு எதிராக தான் காய்த்து கொண்டிருக்கிறார் என்று இப்போ சொல்லிக்கிறேன். நான் என்னடால் ஒருபோதுமே தமிழர் ஒருவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வர முடியாது.
ஆகவே இவர் என்ன போட்டுக்கிறாருன்னு சொன்னார். ஆனால் நான் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், அடுத்த ஜனாதிபதியாக இந்த தடவை இவர் எங்களுடைய அன்றகுமாரசாக பிழைவிடுவாராக இருந்தால் இதுதான் கடைசி நாளாக இருக்கும் என்று நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதைத்தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாமல் ஆனால் பிழையாக அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அமுத்து டொஸ்தர, அதாவது வித்தியாசமான டாக்டர் என்று எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அத்தகியனுவா, இவர் உண்மையை சொல்லுகிறார் என்று ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். தமிழில் பார்ப்போம். உண்ணுகிந்த பொனத்பே கிரிஹிந்த அதத் தெனத்பே. உணுகிந்தா பொனத்பே என்றால் தெரியலை என்னென்று எனக்கு அது. பட் பே கிரிஹிந்தா அஹக தெனத்பே, எனக்கு அது விளங்கவில்லை. சிங்கள கொடி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. ரட்டட வட்டினாம மனுஷயக், அதாவது இந்த நாட்டுக்கு மிகவும் முக்கியமான தேவைப்படுகின்ற ஒரு நபர் என்று எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அர்ஜுனன் ஆம்டன் போல ஒரு போராளி தான். அது ஆம்டன் எனக்கு யாருன்னு தெரியல. யாரோ போல நானும் ஒரு போராளி என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் அவர்கள் அனைவரும் நண்பர்கள். மாமா கீழ திப்பா உங்கள் ஹமோம மல்லிகையில கதா, அதாவது இவர்கள் அனைவருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நண்பர்கள் என்ற ஒரு கதை ஒன்றை சொல்லியிருந்தேன். அதைத்தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு யார் அந்த சத்தம் போட்டாலும் பரவாயில்லை, வளர்ந்த நாடுகள் முறைகள் சொல்லும் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். யார் என்ன கத்தினாலும் பரவாயில்லை, வளர்ந்த நாடுகளிலே முறைகள் சொல்லும் அரசியல்வாதிகள். அது எனக்கு விளங்கவில்லை. சிங்களத்தில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியாக வரவில்லை. ஹவுஸ் சேட், அவன் முகம் எவ்வளவு சோகம், என்னுடைய முகம் எவ்வளவு சோகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது பிறகு அது அப்பேரட்ட பொரு பச்சை කෙලිනුවාට තියෙන ගරුත්වය එතටම උගත් සත්‍යම කෙලින් කතා කරන කෙනෙක්ට නැහැ. ඒ නිසාම අපිට ඉදිරියේ බොහොම දුක්බර ජීවිත මුහුණ දෙන්න වෙයි. ඒක ලකුණු දැන් பெண்ட தீயனமாட்ட, அதாவது அது அப்பே ரட்டை, அது இப்போது எங்களுடைய நாட்டிலே பொரு பச்சை கெளினுவாட்டு, அதாவது பயங்கர பொய் சொல்லுகின்ற ஆக்களுக்கு இருக்கிற கௌரவம் உண்மையை கதைக்கிற மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதால் எங்களுடைய நாட்டில் இருக்கிற மக்கள் படு மோசமான விடயங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த கொமெண்ட்டை பார்ப்போம். ராஜபக்சவின் அரசில் வெளிவிவகார அமைச்சராக நாமல் இருக்க வேண்டும். திரு லக்ஷ்மன் கதிர்ராமரால் நமது நாடு நன்மையடைய என்பது எனது மனப்பூர்வமான விருப்பம். லக்ஷ்மன் கதிர்ராமர் தொடர்பாக ஏதோ ஒரு விடயம் கதைக்கப்பட்டிருக்கிறது, அது விளங்கவில்லை. ஐயா ஐஎம் வவுனியா பிஸ்ஸா, இங்கே இருக்கிறார் எங்களுடைய தமிழ் மக்கள். ஐயா வவுனியா, நான் வவுனியா இந்த காய்க்கிறேன்னா எனக்கு பைத்தியமாம் என்று சொல்லி முதலாவது தமிழ் கொமெண்ட். அதுக்கு அடுத்ததாக ஏன் புலிகளை பேடி எடுக்கிறாய் பிரபா தையா என்று சொன்னாய் அல்லவா. நான் இதில் நேரடியாக சொல்லியிருக்கேன் பிரபாரணங்களுக்கு கடவுள் என்று சொல்லி. அப்போ ஏன் நான் புலிகளாம் இயக்கமாம் என்னை ஏன் பேட்டி எடுக்கிறாய் என்ற ஒரு ஆள் வீக்கி டெம்பிள், அது இதே தமிழ் ஆள் தான் திரும்ப கொமெண்ட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு சிங்கள மக்களுடைய கொமெண்ட். சேனல் யாருடைய என்று பாருங்கள் ஒரு ஆள் சொல்லியிருக்கார், அது சிங்கள மக்களுடைய சேனல். அதுவும் பட் ஸ்ரீநாத், அதுவும் தமிழ். ஒயா வித்தராய் தேக் தேருங்காத்தே கொமெண்ட் கியவாம சிங்களே எப்போ ஆகுன மோடியோ, அதாவது பலண்ட பரிணம் பழையாம் வேசி என்று சொல்லி பயங்கரமாக அவர் இந்த தமிழ் ஆளுக்கு கிழிக்கப்பட்டது. 3 சிங்களவர்கள் அது கீழே கிழிச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கலாண்டா ஒரு பேயாண்டு கிழிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு போய் தமிழாக்கள் இப்படியான ப்ரோக்ராமில் கமெண்ட் பண்ணுகிறார்கள் தானே. அரை மணி நேரம் பார்த்தும் முக்கியமான கேள்வி ஒன்றும் கேட்கப்படவில்லை, நமது பத்திரிகையாளர்கள் சிரிக்கிறார்கள். அப்படியும் ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருக்காரு. 1:30 மத்தியானம் ஃபுல்லாக பார்க்கவில்லை. உனக்கு அரசியல் பிடிக்காது, அது இப்படி வந்திருக்காது. ஏட்ட பொலிட்டிக்ஸ் கமிட்டி நாயக்கியில் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். அதுக்கு அத்த கதாகுரு කලපෙන් තමයි බොරු කියලා මිනිස්සුව රවට්ටලා මිනිසුන්ගේ සල්ලි හොරෙන් කරලා ඉන්න මිනිස්සු ඔගොල්ලොන්ට හොඳයි. ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். உண்மையை சொன்னால் உங்களுக்கு அவரை பிடிக்கல, பொய் சொல்லி மக்களை ஏமாட்டினால் உங்களுக்கு அவர் நல்ல மாட்டோம். ரொம்ப பொன்னையாக இதை பாருங்க. அது வேறு அவருக்கும் கிளி விழுந்திருக்கிறது. கீழே சிங்கள மக்கள் திருப்பி பேசுகிறார்கள் என்றால் இந்த சிங்கள மக்கள் எவ்வளவு இதை ஏற்றுக்கொள்கிறார் என்று நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கணும். கொட்டியாண்டு ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். எனக்கும் சந்தோஷம், நான் கொட்டியாதான், நன்றி. கொட்டியாண்டா புலி ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த மூவரில் யாராலும் குறிப்பிட்ட இடங்களில் இராணுவ முகாம்கள் கட்டப்பட வேண்டும் என்றும் அரசு நிலம் உள்ள இடங்களில் கட்டக்கூடாது என்றும் கூற முடியாது. மேலும் அந்த நிலத்திற்கு பதிலாக வேறு இடத்திலிருந்து இழப்பீடு எல்லாம் கொடுத்தாலும் பரவாயில்லை. நெடுஞ்சாலை அமைக்கும் போது இதே தான் நடக்கும். இப்போது இராணுவத்திடம் மேற்குதல் இல்லாமல் உள்ளது. அதாவது இவர் எழுதியிருக்க, நான் அந்த இன்டர்வியூவில் சொன்ன ஒரு தடங்களில் ஆமி பொதுமக்களுடைய காணிகளிலிருந்து வெளியேறி அரச காணிகளில் வேண்டுமென்றால் அவர்களுடைய கேம்புகளை கட்டலாம். ஆனால் பொதுமக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் நாட்டின் பாதுகாப்பு முக்கிய
முக்கியம் என்றால் அவர் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கு தான் இவர்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த பதில். அர்ச்சுனா ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் என்பிபியை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி ஒரு ஆள் எழுதியிருக்கார். அதுக்கு சிங்கள மக்கள் பயிற்சியில் ஒரு தொப்பி என்று அவருக்கு பேச்சு விழுந்திருக்கிறது. ஏன் என்பிபி அளவுக்கு திருடர்கள் மற்றும் மோசடிகள் எங்கே, அதாவது வந்து திருப்பியும் வந்து பேசியிருக்காங்க, என்பிபிக்கு சப்போர்ட் பண்ண சொன்னதுக்கு எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. பச்சை அனுர என்றால் பச்சை அனுர என்று சொன்னால் பொய் சொல்லுகின்ற அனுர வடக்கில் திருடியவர்கள் மீது ஏன் வழக்கு போடவில்லை? அப்படி பார்த்தால் ஜெப்பன நோக்கம் அரசியல் பழிவாங்கல் மட்டுமே. வடக்கு மாகாணத்தில் திருடியவர்களுக்கு ஏன் வழக்கு போடவில்லை? ஆகவே அன்ரகுமார் சாநாயக்க அவர்களுடைய நோக்கம் முழுக்க வந்து இந்த தெற்கில் வந்து அரசியல் ரீதியான என்று சொல்லி கொட்டியா மூவண்டு துஷார சமரவீர சொல்லிக்க நான் இயக்கம் என்று சொல்லி அதுக்கு கொட்டிய ஆவம ஒகொள்ளும பலாகன හිනාවෙලා ඉන්නවාත නැත්තම් බය වෙනවාද කොට්ටි කිව්ව දෙයට ඒක ப்ரௌட்னி ஒருத்தன் வந்து சரியாக எழுதியிருக்கிறான் சிங்களப்படியான ஒருத்தன். நீங்கள் கொட்டி என்று சொன்னால் அவர் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வார். ஆகவே அவரை கொட்டி என்று சொல்ல வேண்டாம் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் இயக்கம் என்று சொன்னால் சந்தோஷம் தானே ஏடாப்பா. இப்போ அவருக்கு வரலாறு வேண்டாம். ஏன் சிங்களவரின் சாகசங்கள் வரலாறு நெடுகிலும் உள்ளன. அதாவது நான் வரலாறு தேவையில்லை என்று சொன்னதுக்காக ஒரு ஆள் சொல்லியிருக்கார், வரலாறு வேண்டாம் என்று நான் சொன்னது பிள்ளை என்று சொல்லியிருக்கார். தனிப்பட்ட கருத்து ஒவ்வொருத்தருடைய கருப்பு. நாம லக்கா சட்பால இங்கு வாழதா திசா பழனிய கரணையோன்னு சொல்லியிருக்கிறது. வெஸ்பலகான இன்னின்று அதுக்கு அல்லகே வலை ஏதோ வலை என்றால் கிடங்கு ஏதோ வெஸ்பாலண்டா எனக்கு விளங்கியில். ஒருத்தர் அஸ்ட்ரான் அஸ்பாக்கன்ற ஒரு ஆள் வந்து பிஸ்ஸக்கன்ற ஒரு ஆள் சொல்லியிருக்கார். அதுக்கு பிஸ்னக்னவே கியன்னகனைக்கு தமாய் பிஸ்ஸெக் அவர் இல்லை பைத்தியம் சொல்கிறவன் தான் பிஸ்ஸக்கண்டு அஸ்ட்ராவுக்கு ஒரு சிங்கள ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கிறார் அல்லாகே வளன். இது நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. அது பிறகு கோங்மோட எம்பிபிஎஸ் கரையா, அதாவது வந்து கோன் நாகரிகமான எம்பிபிஎஸ் என்று ஏதோ போட்டு கிடக்கு. அதுக்கு நீங்கள் டேபிள் பாஸின் சிறந்த தொழிலா என்பதை அனைவரும் புரிந்துள்ளோம். ஏதோ டேபிள் பாஸ் வந்து ரோஷான் அது தமிழால் தான். ස්වර්ණවාහිනී එක LTTගේ ගාත කිව්වට දැනුයි ඔප්පු වෙලා තියෙන්නේ. தமிழ் ஒருவர் வந்து சொல்லியிருக்கார் ஸ்வர்ணவாயினி எல்டினிக்கு வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தமிழ் ஒரு ஆள். A victim of previous racist corrupted criminal politician and political system now truly mentally sick sin. அதாவது வந்து இவர் சொல்லியிருக்கார் என்றால் பழைய அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் நான் என்று சொல்லியிருக்கிறார். இஸ் அ ஃபூலிஷ் டாக்டர், இஸ் அ லயர். மஹிந்திர ரவிசங்கர் பார்த்தீங்களா? தமிழாக்களுடைய கொமெண்ட்டை பாருங்க. இதில் இவ்வளவு சிங்கள மக்களுடைய கொமெண்ட்டை பார்த்து நீங்கள் மஹிந்த ரவிசங்கர் ஒரு ஆள் வந்து போட்டிருக்கார். ஆனால் சிங்கள அதுக்குள்ளே விலாஸ் ரூபசிங்க ரெஸ்பெக்ட் என்று போட்டிருக்கிறார்கள். திருப்பியும் ரெஸ்பெக்ட் என்று வந்திருக்கிறது. டீன் ராஃபாய் பிஸ்ஸை கண்டு போட்டு அது ஒருத்தர் பார்க்கிற போட்டுக்கு ஹார்ட் தான் வந்திருக்கிறது. இதான் மொத்த கொமெண்ட். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இன்டர்வியூவை நான் உங்களுக்கு அடித்து போடுகிறேன், பார்க்கும்போது நீங்கள் தெரியும். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.